சி தமிழ் ஆடியோ லான்ச் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்திரலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே ஓபன் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா புக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடியோ லான்ச் எடிட் பண்ண சி தமிழ் எடிட்டருக்கு ரொம்பவே நன்றி. தளபதி என்ட்ரிக்கெல்லாம் இந்த இடி மின்னல்னு சும்மா மாஸ் பண்ணிட்டீங்க. எல்லாம் ஓகே. ஆனா டிவில பார்த்த பாதி பேர் வந்து விளம்பரத்தை பார்த்து காண்டாயிட்டாங்க. இன்னும் சில பேர் வீட்ல வந்து சி தமிழ் ஒர்க் ஆகல. இன்னும் சில இடங்கள்ல கரண்டே கட்டு. சோ இவங்க எல்லாம் C5 ஆப்ல பாருங்க. C5ல ஆட் எல்லாம் போட்டு சாவடிக்கல. 1-2 ஆட் தான் வரும். மத்தபடி ரிலாக்ஸா பார்க்கலாம். அப்புறம் அந்த சிங்கர்ஸ் எல்லாம் பாருங்க கான்செப்ட் வந்து அடுத்த வீக்ல போடுறாங்க. அது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஆடியோ லான்ச்சோட இன்சைடுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹிந்தி பாடல் பாடிய பல்லவி யார் தெரியுமா? காஸ்டியூமர் பல்லவி. எங்கம்மா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போரா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஏதாவது சூட்டு கிட்டு போட்டு. நெக்ஸ்ட் கொரியோகிராஃபர் இவர் தான் மட்ட சங்குக்கும் கொரியோ பண்ணியிருந்தாப்ல. சிங்கிள் ஷாட்ல தளபதியோட மாஸ் டான்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல இன்னும் பல பேர் கூட ஆடி இருக்காங்களாம். அடுத்து லிரிக்ஸிஸ்ட் விவேக் அவர்கள் தளபதிக்கு பாடல் எழுதினவர்னு சொல்லி தான் என்ன அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு தளபதியோட வேல்யூவை அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல நான் எழுதிய பாடல் 5 பாடல்னு சொல்லியிருக்காரு. அதுல 4 பாடல் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு பாடல் பேலன்ஸ் உள்ளே இருக்கு. அடுத்து எடிட்டருக்கு பல நாள் கனவு இந்த தளபதி படம்னு வாழ்க்கையில ஒரு அச்சீவ் பண்ண மூமெண்டா அந்த மேடை தருணத்தை உணர்ந்தாரு. அடுத்து ஸ்டண்ட் மாஸ்டர் அனல் அரசு சும்மா அனல் பறக்கும் ஃபைட்ட கொடுத்திருக்காரு. வெயிட் பண்ணி பாப்போம். அப்புறம் தளபதியோட அம்மா அந்த கோடம்பாக்கம் ஏரியா பாடல அந்த மேடையில பாடினதுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லா இடத்துலயுமே ட்ரெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பிரியாமணி அவர்கள் தளபதியோட தீவிரமான ஃபேன் அவங்க. ஆனா தளபதி கூட ஒரு டான்ஸ் ஆட முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் நரேன் அவர்கள் டைரக்டர், ப்ரொடியூசர், டான்சர்ஸ், கோ ஆர்டிஸ்ட்னு எல்லாருக்குமே உங்க கூட ஒர்க் பண்றது தான் சார் ஒரு ட்ரீமே. மை ட்ரீம் கம் ட்ரூ சார்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் லிதன்யா பேசுனது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ரிப்புக்கு எப்ப கூட்டிட்டு போவீங்கன்னு ஒரு மழலை பேச்சுல அழகா கேட்டிருந்தாங்க. அண்ட் லோகி லியோ 2 எப்போ வரும்? அப்புறம் நெல்சனோட ஸ்பீச்சுக்கு அவர் என்ட்ரி ஆகி போறப்ப தளபதி ஒரு ரியாக்ஷன் ஒன்னு கொடுப்பாரு பாருங்க. அது வேற லெவல்ல இருக்கு. அது C5ல தான் நீங்க பார்க்க முடியும். டவுன்லோட் பண்ண முடியல. அப்புறம் நம்ம அட்லி அவர்கள் ஒரு ஃபேன் பாய் அப்படின்றத தாண்டி இந்த இடத்துக்கு நான் வர ஒரே காரணமே தளபதி தான் அப்படின்னு தளபதியோட வேல்யூவை அவர் கொடுத்த அன்பை கரெக்டா இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. அண்ட் AR முருகதாஸ் அவர்கள் வீடியோ டெலிகாஸ்ட்ல தான் வந்தாரு. தளபதி இடத்த ஃபில் பண்றத யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாருங்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன்.